திமுகவுடன் மதிமுக இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. ஆடிட்டர் அர்ஜுனராஜ், செந்திலதிபன் ஆகியோர் மதிமுகவின் பேச்சுவார்த்தை குழுவில் உள்ளனர். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மக்கள் நீதிமய்யம் கட்சிகள் இன்று தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகின்றன. கடந்த தேர்தலில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு வென்ற மாமக இந்த தேர்தலில் 5 தொகுதிகளை கேட்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகளிடையே வருகிற 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் தற்போது கூடுதல் தொகுதிகளை கேட்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2021 தேர்தலை விட குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுமாறு கூட்டணி கட்சிகளுக்கு திமுக கோரிக்கை விடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியில் கூடுதல் கட்சிகள் இணைந்திருப்பதால் திமுகவும் கடந்த முறையை விட குறைவான தொகுதிகளில் போட்டியிடுவதாக கூறப்படுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவுடன் தொகுதிக்காக அல்ல, கொள்கைக்காகவே கூட்டணியில் உள்ளது என இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இதில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 5 தொகுதிகளை கோரியுள்ளது. கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட நிலையில் இம்முறை தொகுதிகளை குறைக்க வேண்டும் என திமுக தரப்பு தெரிவித்ததாக காதர் மொய்தீன் கூறியுள்ளார். இதுகுறித்து அக்கட்சியில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி வேலூரில் இன்று நடைபெறுகிறது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. சிவகங்கையின் புகழ்பெற்ற திருக்கோஷ்டியூர் நாராயண பெருமாள் கோவிலில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வழிபாடு செய்தார். CP ராதாகிருஷ்ணனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானின் இறையாண்மைக்கு இந்தியா என்றும் துணை நிற்கும் என்று உறுதியளித்துள்ளது. தென்னாப்பிரிக்காவுடனான தோல்விக்கு பவர் பிளே விக்கெட்டுகளே காரணம் என இந்திய கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். தோல்வியிலிருந்து பாடம் கற்று பலமாக திரும்புவோம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சியில் புதிதாக பெயரிடப்பட்ட SS பொன்முடி சாலை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார். இப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று முன்னாள் MLA SS பொன்முடி அவர்களின் பெயர் சாலைக்கு சூட்டப்பட்டுள்ளது. விழாவின் போது பொதுமக்களிடமிருந்து துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை மனுக்களையும் பெற்றுக்கொண்டார். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் மார்ச் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு நல தீர்த்தத்தில் சப்த நதி ஆராதனை மற்றும் பூர்வாங்க பூஜைகள் தொடங்கின. புனித நீர் கலசத்துடன் சிறப்பு ஹோமம், அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது. அர்ச்சகர்கள் மற்றும் பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் கடந்த சில நாட்களாக நிலவி வந்த வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நெல்லை மாநகர் மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சிரமத்துடன் பயணித்தனர். குடியரசுத் தலைவரின் மாளிகையான ராஷ்டிரபதி பவனில் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலான C. ராஜகோபாலாச்சாரியின் சிலையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்க உள்ளார். மேலும் ராஜாஜி விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் ராஜாஜியை சிறப்பிக்கும் விதமாக இந்த 24ஆம் தேதி முதல் மார்ச் 1ஆம் தேதி வரை அரசு சார்பில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் குல்மார்கில் கேலோ இண்டியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. காஷ்மீரின் பாரம்பரிய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. நேபாளத்தில் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள பொது தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தேர்தலின் போது அமைதியை பேணவும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையில் நேபாள அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. ஹீலியம் கசிவு பிரச்சினையை தொடர்ந்து நிலவு பயணத்திற்கான ஆர்டெமிஸ் 2 ராக்கெட்டை ஆய்வு செய்ய நாசா திட்டமிட்டுள்ளது. அமெரிக்காவின்
கென்னடி விண்வெளி மைய ஏவுதளத்தில் வைக்கப்பட்டிருந்த மெகா மூன் ராக்கெட்டை மீண்டும் பனிமனைக்கு கொண்டு செல்ல நாசா முடிவு செய்துள்ளது. யுக்ரைன் போரை உடனடியாக நிறுத்தக் கோரி போப் லியோ அழைப்பு விடுத்துள்ளார். 4 ஆண்டுகளாக நீடித்து வரும் யுக்ரைன் போரை நிறுத்த இனியும் தாமதிக்க கூடாது என வலியுறுத்திய அவர், இந்த போர் தலைமுறைகளை துயரத்தில் ஆழ்த்தும் வலி மற்றும் அழிவை விட்டுச் செல்வதாக வருத்தம் தெரிவித்தார். வட சீனாவின் பல பகுதிகளை மணற்புயல் தாக்கியது. இதனால் பொதுமக்கள் பாதுகாப்புக்காக அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து பல சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டு சீன புத்தாண்டு நிகழ்ச்சிகள் சில நிறுத்தப்பட்டன. ரயில்வே நிர்வாகம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தியுள்ளது. பிரேசிலின் ரியோ டி ஜெனீரோ நகரில் கடந்த வாரம் தொடங்கிய உலக புகழ்பெற்ற ரியோ கார்னிவல் கோலாகலமாக நிறைவு பெற்றது. வீதிகளில் அரங்கேற்றப்பட்ட பாரம்பரிய இசை, நடனம் மற்றும் கலாச்சார நிகழ்வுகளை கண்டு மக்கள் ஆரவாரம் செய்தனர். É uma lista extensa.